ஜெபம் பண்ண கடவோம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் எனக்கு இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்திலே உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் 2வது வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வர இதை பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிற பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து இன்னும் காலங்களில் 3ஆம் ஞாயிற்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும் தேவரீர் இந்த லந்து காலங்களிலும் உமக்குள்ளாக வளரும்படியான பாக்கியத்தை கிருபைகளை எங்களோருவருக்கும் நீர் தந்து வருகிற பலனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கிலும் நாங்கள் சுற்றி பார்க்கும்போது இருக்கிறதான சூழலைக்கு எங்களை நீர் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்து உம்முடைய பராமரிப்புக்கு உள்ளாக காத்து வருகிற அந்த தயவை எண்ணி பார்த்து உம்மை நாங்கள் துதிக்க போற்ற உம்மை மகிமைப்படுத்த எங்களுடைய விண்ணப்பங்களை உடைய சமூகத்திற்குள்ளாக வைத்து உங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் பலனடைய தேவரீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேலை ஆராதனை உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் வெளிமினின்று பாமாலையின் 10வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 10.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பத்து ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவது செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அனுங்களை பதையந்துக்காக மக்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை இருக்க பண்ணியும் பண்ணாமல் தீமணித்துக் கொள்ளோ. ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து தெளிவான பற்றி சொன்ன வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களிருந்து பதல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜபமன கடவோம். லெந்தனும் நாட்களின் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, தாழ்மையான உமது அடியார்களை கண்ணோக்கி பார்த்து நாங்கள் கெட்டுப்போகாதபடிக்கும் விழுந்து விடாதபடிக்கும் எங்கள் சத்துருக்களுக்கு விரோதமான மகத்துவமான உமது வலது கரத்தை நீட்டி எங்களை ரட்சித்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். வேத பாடங்கள் வாசிக்கப்போம். முதலாம், அதைத் தொடர்ந்து 2ஆம் வேத பாடம் வாசிக்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரை. 1 சாமுவேல் சாப்டர் 15 verses 1-11. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாய்மிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கெனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கெனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் அவிலா துவங்கி எகிப்திற்கு எதிராக இருக்கிற சூரர் போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை
மடங்கடித்து அமலேரிக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 1 Peter chapter 4 verses 7 to 11. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்ராக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிப்பிலே குறிக்கப்பட்ட நிர்வாக வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமதோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்திய எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. Matthew chapter 25 verses 24 to 30. மத்திய எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேகரிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேகரிக்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையவைகளை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் என்பது. தேவன்
சபையார் அமர்வோம். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன், சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. The Lord is my light and my salvation, whom shall I fear? Psalms 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. ஆமென். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. The Lord is my light and my salvation, whom shall I fear? Psalms 27:1. Amen. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவன பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. ஆமென். ஆமென். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிஸ்டர் ஜிம்லா செல்வேன் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருச்சபை சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதேபோல் ஜான்சி சாம் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெட்னஸ்டே கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 81:16 பின்பகுதி, கண்மலின் தேறினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி பிறந்தநாளை கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே தங்கள் பிறந்த நாளை இந்த நாட்களில் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு இப்படி கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. சிம்லா சிஸ்டர் இப்படி கருத்தில் இருப்பா. இன்றைய தினத்தடி கர்த்தாவே புதிய பிறந்த நாளை நீங்கள் காண செய்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்த வந்து பாதி எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய கிருபை மனோடு கூட இருந்ததுப்பா. இந்த புதிய ஆண்டையும் கர்த்தாவே நீ நன்மையான கிருபையை முட்டி சூட்டி கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தாவே அவங்களை எப்பொழுது அவனை பார்த்து அமர்ந்து வந்து கர்த்தாவே அப்பா தேவைகளுக்காக நோக்கி வேண்டும் பொழுது கர்த்தாவே அப்போ நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே மகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. அதுபோல் கர்த்தாவே ஜான்சி சாமுக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கர்த்தாவே மகன் கர்த்தாவே தன்னுடைய பிறந்தவங்களை கர்த்தாவே இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற இந்த மகளையும் கர்த்தாவே கருத்தில் நாங்கள் கோட்டிக்கிறோம் ராஜா. கடந்த 2 ஆண்டுகள் முழுவதும் கர்த்தாவே கிருபை பாது போலதான் இருந்தது. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நன்மையான கிருபை முட்டி சூட்டி கர்த்தாவே சொன்ன வாக்குறுதி கர்த்தாவே கண்மணின் நீதினால் உன்னை திருப்தியாக்கும் என்று சொன்ன தேவன் எல்லா கிருபையிலையும் ஆசீர்வாதம் கொடுத்து இந்த புதிய ஆண்டை நன்மையான கிருபை முட்டி சூட்டி கர்த்தாவே அப்பா நீங்கள் நடத்துவதற்காக நன்றி ராஜா. கிருபையாக கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். முன்னே நாம் மகிமைக்காக வளர்க்கப்படவும் நீங்கள் கிருபை தாங்கப்பா. சரத்தின் கர்த்தாவே கருத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்தோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அறிவிப்புகள் வழியில் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் IEM இந்தியன் எமர்ஜென்சி மினிஸ்டர் மூலமாக வருகிற வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 20ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 5 மணி வரைக்கும் நம்முடைய சென்ட் ஸ்டீஃபன் சர்ச்சினை பாண்டுப்பில் வைத்து அறுதின உபவாச ஜபக்கூட்டம் நடைபெறுகிறது. அவர்களை கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து சேலம் பகுதியிலிருந்து ரெவரண்ட் வி அல்ஃபோன்ஸ் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். ஜப தரிசனம் பகிர்வு உண்டு, அதில் அவர் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பெரிய வெள்ளி அன்று கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தை குறித்து பகிர விரும்புகிறவர்கள் இன்னொரு பெயர்களை கொடுக்கலாம். முதல் 3 வசனங்கள் ஏற்கனவே பதிவாகிவிட்டது. 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை இருக்கிறது. அதை நீங்கள்
யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ உங்களை நேம்களை எங்களுக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி நேரம். தேவன் நமது வாழ்க்கை செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களை அவர் நாம் மகிமைக்காக சொல்லி நம்ம இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கஸ்தூரி பேச நாம் மகிமைப்படுவதாக என்னை உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு வசதிக்கு ஒரு வாடகை இருந்து போயிட்டு வந்து ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பவுண்டன் ஹோட்டல் பக்கமாக நாங்கள் நின்றுட்டு இருந்தேன். நிற்கும்போது அங்கே ஒரு 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து இந்த பயந்தர படம் நம்ம ஜபா இருக்கிறதெல்லாம் அது பக்கத்தில் உள்ள ஒரு சிக்னலில் வந்து அங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னாங்க. 4 பேர் இருந்தாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் யாரும் சிக்னல் போலீஸ்காரன் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் ஒருத்தர் முன்னால் வச்சுக்கிட்டா 3 பேர் பின்னால் இருந்தாங்க. வந்து கரெக்டாக வந்ததுனால வந்தேன். இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் அவங்க அந்த இடத்துல வரும்போது மேலே மெட்ரோகுலர் ஸ்டேஷன் மேலே நடந்துக்கிட்டு இருந்தது. சைட்லலாம் குழி தோண்டி போட்டிருந்தது. குழி தோண்டி போட்டதுனால அது அந்த பக்கத்தில் இந்த தகரம் வச்சுருந்தாங்க. தகரம் வச்சுருந்தனால எனக்கு அது சரியாக தெரியல. கீழே கல் கிடந்திருக்கு. நான் கவனிக்கலைன்னு நான் அப்போ சரி அப்படி நேராக வந்து அப்படி ரைட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க இறங்கக்கூடிய டைம் இருந்தே நம்ம லெஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு லெஃப்ட்டில் வந்தது தான் அந்த கல் மேலே அடி டபார்னு ஒரு அடி அடிச்சுது. எனக்கே புரியலை என்ன ஆகிட்டு அப்படின்ட்டு. அடித்த உடனே கல்லை வண்டி அப்படி கொஞ்சம் துள்ளி ரைட் சைடாக இழுத்துட்டு உடனே அந்த அடித்த இதில் வேகத்தில் அந்த டெஸ்போர்ட் மாதிரி இருக்கும்னால அந்த டெஸ்போர்ட்டில் வந்து என் முட்டில் வந்து ஒரு பயங்கரமாக அடித்த உடனே ரைட்டில் கண்டி போயிட்டு அப்படின்னு நான் அதில் எப்படி தான் எனக்கே தெரியலை. அது நான் செய்திருக்க மாட்டேது. கரெக்டாக அந்த வண்டியோட லெஃப்ட்டில் திரும்பி வந்தால் என் கை ரெண்டும் ஸ்டேரிங்லேருந்து போயிட்டுது. கை விட்டு பிரேக் அமுக்கணும். வண்டி முன்னால் போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் அமுக்கணும். என் காலை தூக்கவே முடியல. அதனால் முன்னே பார்த்தேன் கல் கிடந்தது. அந்த கல்லில் போய் வண்டி அப்படியே நின்றுட்டு ஸ்டாப் ஆனோடனே நான் அப்படி முஞ்சி கூப்பிட அப்படியே விழுந்தது. ஸ்டேரிங்கில் முன்னால் ஒரு மொபைல் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் விழுந்தோடனே இன்னும் அடித்து நல்லா அப்படி ரொம்ப வீங்கிட்டு போயிட்டு அந்த உடனே விழுந்தோடனே அவனை 4 பேர் இறங்கி நிற்கிறேன். ஓட்டி போய் அவன் போய் தண்ணி வாங்கிட்டு வந்தானுங்க. தண்ணி வாங்கிட்டு வந்து தலையில் நல்லா தப்பம் நல்லா அடித்து இது கொண்டு நின்றுட்டு இருந்தாங்க. என்னால் எந்திரிக்க முடியல. அப்படியே படுத்தான் கிடந்துருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் மெல்ல அப்படியே எந்திரிச்சு பார்த்த பிறகு அதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இப்போ வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி கை கட்டிட்டு அப்படியே இருந்துட்டேன். பிறகு கொஞ்சம் கழிச்சு இல்லை தண்ணி கொஞ்சம் குடி அப்படின்னாங்க. கொஞ்சம் தண்ணி குடித்த பிறகு கொஞ்சம் அப்படியே எனக்கு ஒரு தெளிவு மாதிரி ஆச்சுது. சரி இப்போ அவனை பிறகு வண்டி கல்லுக்குள்ளே நின்றுச்சு. அவங்க தான் நின்று வண்டி பின்னால் தள்ளி விட்டு வண்டி சாலு பண்ணி அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிட்டுது. சரி நீ போ, இனிமேல் எங்கேயும் வண்டி ஓட்டாத நேராக வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தேன். அதனால நீ முடியலை. உடம்பெல்லாம் பருத்தம் எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டவே முடியலை. கொஞ்சம் தள்ளி போய் ஏதாவது ஒரு இணையில் படுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரு இடத்துல இணையிலே இல்லை. வெயிலாக இருந்துக்கிட்டே இருந்தது எல்லா இடமும். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஒரு ஜூஸ்காரங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. முசம்பி ஜூஸ் விற்கிறவங்க. அங்கே கொஞ்சம் இனலாக இருந்தது. அதில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே உட்காந்து சரி கொஞ்சம் பொறுத்து போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்னும் ஓட்ட முடியலை. அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். இப்படி ஆகிட்டு எனக்கு. ஆனால் நான் கொஞ்சம் நேரம் கழித்து வருவேன் எது வேணாண்டான்ட்டு. அவள் வீட்டிலேருந்து சாம் போகிறான் அப்படின்னு சொன்னான். சாம் வந்தால் எப்படி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் சாம் போய் ஜாய்ஸை மட்டும் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்க சொல்லி நான் வீட்டுக்கு வந்து என்னால் இறங்கி நடக்க முடியாது, ஏற முடியாது. ஏன்னா காலையில் அறவே ஒரு சைடு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியோ கடவுள் கிருபை தான். அன்றைக்கி பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அது பிறகு இதாச்சு. நீ சாமெலாம் வரேன்டான் அப்படின்னேன். பிறகு ஜெமிக்கு ஃபோன் பண்ணேன். ஜெமி சொன்னால் அப்போ நீங்கள் அப்போ அங்கே இருக்கீங்கன்னா செல்லத்தில் அங்கே கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க. அதெல்லாம் மோசன்னு கூப்பிடுங்க, யாராவது வந்து உங்களை கூப்பிட்டு போங்க, நீ வண்டி ஓட்ட முடியலாம் இருந்துருக்கு அப்படின்னா. இல்லைப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சமாக இருந்து 1 மணி இருக்கும் 1:15 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தேன். சாம் அதே மாதிரி வண்டி கரெக்டாக ஜாய்ஸனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருந்தான். வீட்டில் இருந்தோடனே என்னால் இறங்கி நடக்க முடியல. அவன் தான் மேலே தூக்கிட்டு வீட்டுக்கு வரைக்கும் தூக்கிட்டே போனான். தூக்கிட்டு போய் வீட்டில் போய் இருந்து அதுக்கப்புறம் வீட்டில் போனோடனே இது தென்னங்குடி தைலம் இருக்குது. அந்த தைலத்தை போட்டு நல்லா மாலிஷ் பண்ணி ஒரு பெயின் கில்லர் மாத்திரை வாங்கி கொடுத்தான். போய் போட்ட பிறகு சரியாச்சுது. அப்புறம் நேற்று தான் போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று போய் வண்டியும் போய் அந்த இடிச்ச இடத்தெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இது எனக்கு கூடியது இல்லை, கடவுள் தான் பெரிய கிருபையினால் இதோ பெரிய விபத்து வரக்கூடியதை சிறிதாக ஆக்கினாங்க. என் உயிருக்கு ஒன்றாகலை, வண்டியிலும் ஜாஸ்தி நஷ்டமாகலை. அந்த அளவுக்கு காத்துக்கிட்டாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வேன். சிறு அடிச்சது நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவன் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். போன மாதம் ஒரு 10-12ஆம் தேதி போல் ஜாய்சனுக்கு கொஞ்சம் சளியும் இருமலுமாக இருந்து நார்மலாக அவனுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்டர் யாருக்குன்னு மருந்து கொடுத்துருக்காங்க. அவனுக்கு காய்ச்சல் சளி இருமலுக்கு அப்படி மருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மருந்து கொடுத்தாலே சரியாயிரும். பட் போன மாதம் அவனுக்கு அப்படி கொடுக்கும்போது அது சரியாகலை. ஆனால் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். திரும்ப அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனபோது
காய்ச்சல் இறங்கிட்டு ஆனால் சளி இருமல் இருந்துட்டு இருந்து நாங்கள் நினச்சோம் சரி ஓகே நார்மலாக அவன் வெந்நி இது குடித்தா அப்படி கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு விட்டுட்டோம். பட் லாஸ்ட் வீக்கில் வந்து ஜான்சி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஜப கூட்டம் இருந்து அந்த ஜப கூட்டத்தை அட்டென்ட் பண்ணோன்னு ஃப்ரைடே ஈவினிங்கே போயிட்டாங்க. ஆனால் ஈவினிங் அந்த நைட்டே அவன் காய்ச்சல் வந்துட்டு அவள் அங்கே பக்கத்துலேருந்து ஒரு மருந்து வாங்கி கொடுத்துருக்கா, அந்த பேராசிட்டமால் மருந்து. ஆனால் அது காய்ச்சல் இறங்கவே இல்லை. சனிக்கிழமையும் அப்படியே இருந்திருக்கு. மருந்து கொடுத்தா இறங்குது, திரும்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. சண்டே நான் திரும்ப அந்த ஜப கூட்டம் இருந்ததுனால நான் சண்டே இங்கே சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் அங்கே அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்தா அவன் மறுபடியும் அவன் உடம்பு ஃபுல்லாக ரொம்ப சூடாகிட்டு அவன் டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆகிட்டு. அண்டு சண்டே நார்மலாக நான் போகிற டாக்டர் வந்து இருக்க மாட்டாங்க. பட் என்ன பண்ண வேறு வழி இல்லைன்னு நான் சரி வா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க மெயின் டாக்டர் இல்லை, ஆனால் அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னேன். போய் காட்டினேன். அவங்க திரும்ப அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் மெயின் டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேறு மருந்து காய்ச்சலுக்காக மருந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சேஞ்ச் பண்ணி கொடுத்து ராத்திரி வந்து அவனுக்கு மருந்து கொடுத்தோம். மருந்து கொடுத்து இறங்கிட்டு காலையில் நான் பொதுவாக எந்திரிச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு காய்ச்சல், அவன் ஃபோர்ஹெட்டில் அவனோட பாடி டெம்பரேச்சர் மறுபடியும் கூட்டிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியல, அவன் தலை மேலே கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இது எதற்காக வந்ததுன்னு தெரியல, ஆனால் இந்த காய்ச்சல் முற்றிலுமாக நீங்கி போடணுன்னு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சான். காலையில் அவனுக்கு நாஷ்டா கொடுத்து மருந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு சரீரத்தில் அந்த காய்ச்சலே வரல. அந்த முற்றிலுமாக அவனுக்காக அந்த சுகத்தையும் பலத்தையும் தந்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்பத்திலே தேவன் நல்லவராக இருந்து கிருபையாய் வழி நடத்தி வருகிறார். அதேபோல் அப்பாவுடைய சாட்சியை கேட்டிங்க. அவங்க வரும்போது இந்த தலைப்பகுதியில் பெரிய ஒரு வீக்கம் இருந்து அண்ட் முட்டிலையும் வீக்கம், கால் அந்த அவங்க பிரேக் பிடிக்கிற இடத்துலையுமே அது இதாக இருந்து நான் கூட டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னேன். பட் ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த நாளில் மறுபடியும் ரிக்ஷா ஓட்டி இந்த ஆலயத்தில் ஆராதனை இந்த திருச்சபை ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறுசாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா ஜெயிப்பார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டி இருக்கிற நன்மையை, பாதுகாப்பை, பலனை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்கும் வண்ணமாக சாட்சி கூறுவதற்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்பான ஆசிரியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடந்த விபத்திலிருந்து தேவரே நீர் உங்களுடைய பாதுகாப்பின் கரத்தை முழுவதுமாக நீர் வைத்திருந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெரிசலான பட்டணமாக இருக்கிறது ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் பலவிதமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலை நிமித்தமாக அங்காங்கே தோண்டி போட்டிருக்கிறதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டுவது என்பது மிகவும் கடினமாக தோண்டுகிற ஒரு காலங்களாக இருக்கிறது. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலும் ஏற்பட்ட ஆண்டவரே சிறிய விபத்திலிருந்து எந்த ஒரு சேதம் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்கள் ஆத்மாவை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே எந்த ஒரு சேதம் அணுகாதபடிக்கு எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே அவ்வாறாக அன்பான ஐயாவோடு இருந்து நீர் பாதுகாத்து ஏற்ற விதமான ஆண்டவரே வேண்டியதான விடுதலைகளை நீர் தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சூழ்நிலை எதிர்கொண்டு வரும்படியாக கிருபைகளை தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவைங்களை இருக்கிறதான பலவீனங்களை முற்றிலுமாக நீர் மாற்றி உம்முடைய பலனை பரிபூர்ணமாக நீர் தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதிரி விபத்துகளுக்கு தொடர்ந்து நீர் விலக்கி பாதுகாத்து தேவரீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக அமர்ந்திருக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பான ஜாய்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து மகனை பலப்படுத்தி அருளுங்க. வேண்டியதான நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நீர் தந்தருளுங்க. ஆண்டவரே சிறு வயதிலே வருகிறதான பலவிதமான நோய் நொடிகளிலிருந்து மகனை நீர் பாதுகாத்து
வேண்டியதான நல்ல சுகத்தையும் வேண்டியதான நல்ல பலத்தையும் நீர் தந்து சரீரத்திற்கு சத்தை எப்பொழுதும் நீர் தந்தருளி வேண்டும் என்றும் இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்கள் அவனை கவனிக்கும் போது வேண்டியதான எல்லா விதமான ஞானத்தை நீர் தந்து தொடர்ந்து நீர் பலப்படுத்தி அருள வேண்டும் என்றும் இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் வண்ணமாக ஒவ்வொரு நாளும் காணப்பட கிருபை செய்தருளுங்க. எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நீர் மகனை பாதுகாத்து தொடர்ந்து சுகபத்திரமாக நீர் நடத்தி அருள வேண்டும் என்றும் இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பின் கருத்துக்குள்ளாக எங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நான் பாவமலை 103வது பாவமலை நான் உற்சாகமாக பாடும். ஹிம் நம்பர் 103. என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கும் பாடல பாடும். பகிர்ந்து கொள்ள தேவரீர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசியருளும். வேண்டிய ஆன்மீக மன்னாவை தந்தருளி எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். பரலோக பிதாவே.
ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேச்ச நாமத்தினாலே இந்த அருமையான பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு, சமாதானம் நம் யாவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் நம் காலங்களின் 3வது ஞாயிறை நமக்கு தந்தருளி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளானது உலகளாவிய மகளிர் தினமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. திருச்சபையின் பெண்கள் யாவருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களை. ஹாப்பி விமென்ஸ் டே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன், சொல்லுங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அது தொடர்ந்து அது விலை எப்படியாக இருக்கிறதா? எப்படி விலை எப்படியாக இருக்கிறது? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. வேதாகமோ பெண்களை குறித்து என்ன கூறுகிறது என்றால், குணசாலியான ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் எதற்கு ஒப்பீடு பண்ணப்படுகிறாங்க அப்படின்னா, முத்துக்களை பார்க்கிலும், விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் அது உயர்ந்ததாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. முத்துக்களே ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது, விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதிலும் ஒரு ஸ்டெப் மேலே யாராக இருக்கிறாங்களா? அல்லேலூயா. தேவன் அந்த முத்துக்களை பார்க்கிலும் உயர்வை, அந்த முத்துக்களை பார்க்கிலும் அந்த கனத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. அல்லேலூயா. முத்துக்களை பார்க்கிலும், கணவன் உங்களை பார்க்கும்போது முத்தாக என்ன செய்வார்கள், பார்ப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்கும்போது முத்தான ஒரு தாயாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்க்கும்போது முத்தான மகளாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அவ்வாறாக பார்த்து தேவன் முத்துக்களை பார்க்கிலும் ஜொலிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. நம்ம எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, நான் யாருன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு என்ன செய்வோம், சொல்லுவோம். எனக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நான் யாரு? முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவள், முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தொடர்ந்து தந்தருளி உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் உங்களை சுற்றி இருக்கிற யாவருக்கும் தேவன் ஆசீர்வாதமாக என்ன செய்வாராக, மாற்றுவாராக. தொடர்ச்சியாக இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதியானது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30ஆம் வசனம் வரை அங்கு கூறப்பட்டிருக்கிறதான ஒரு ஓமையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம் காலங்களிலே இந்த ஓமைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்ததான ரகசியத்தை ஓமையின் மூலமாக என்ன செய்தவராக இருக்கிறார், கூறினவராக இருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தும் வண்ணமாக, ஜனங்கள் புரியத்தக்க வண்ணமாக, அறியத்தக்க வண்ணமாக அவர் ஓமைகளின் வடிவமாக, நல்ல சின்ன சின்ன கதைகளின் விதமாக அவர் தம்முடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போலதான் ஒரு ஓமையை நம்ம 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். முதல் 13 வசனத்தில் பார்க்கும்போது நமக்கு நல்ல தெரிந்த ஒரு ஓமையாக இருக்கிறது. அது என்ன ஓமை? 10 கன்னிகையினுடைய ஓமையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்கள் 14வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணம் பண்ணி போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்களுக்கு என்ன செய்கிறவனாக இருக்கிறான், கொடுக்கிறவனாக. ஆஸ்திகளை என்ன செய்கிறவனாக இருக்கிறார். பரலோக ராஜ்யம் எதற்கு சமமாக இருக்கிறது என்று என்ன செய்கிறார், கூறுகிறார். பரலோக ராஜ்யம் எதற்கு சமமாக இருக்கிறது என்றால், ஒரு எஜமானன் என்ன செய்கிறார், தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவர்களுக்கு ஆஸ்தி என்ன செய்கிறான், கொடுக்கிறவனாக இருக்கிறார். 3 பேரை அவன் அழைக்கிறான், 3 பேரை அழைக்கிறான். 3 பேரை அழைத்து அவர்களுக்கு தாலந்துகள் என்ன செய்கிறான், கொடுக்கிறான். ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவருக்கு 2 தாலந்து, இன்னொருவருக்கு 1 தாலந்து என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ 5 தாலந்தை வாங்கினவன் அந்த 5 தாலந்தை என்ன செய்திருக்கிறான், இன்னும் 5ஆக மாற்றி, இப்போ இந்த எஜமானன் புறதேசத்திற்கு போனதற்கு பின்பதாக, வந்ததற்கு பின்பதாக அவர்களிடத்தில் கணக்கு கேட்கும்போது இந்த 5க்கு பதிலாக எத்தனை கொடுக்குறான், இன்னும் 5 என்ன செய்கிறான், கொடுக்கிறவனாக
இருக்கிறான். இந்த வேலைக்காரனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. இப்போ 2வது வேலைக்காரனுக்கு எத்தனை தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கு? 2 தாலந்து. அவன் அந்த 2 இன்னும் 2ஆக என்ன செய்கிறான்? மாத்துகிறவனாக இருக்கிறான். அவனை குறித்தும் 23வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது இந்த 1 தாலந்தை வாங்கின ஒரு மனிதனை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த 3வது நபர் யாராக இருக்கிறார்? அவனுக்கு எத்தனை தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 தாலந்து. இப்போ எஜமானன் வந்து கேட்கிறான், தாலந்து எங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறான்? கேட்கிறவனாக இருக்கிறான். அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறவனாக இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 தாலந்தை வாங்கினவன், ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நான் என்ன செய்தேன்? பயந்து. ஆகையால் நான் என்ன செய்தேன்? பயந்து. இந்த வேலைக்காரனுக்கு காணப்பட்டிருந்ததான ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தி, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை வைத்து அவனால் செயல்பட முடியாத ஒரு பிரதானமான காரணம் என்னவென்றால், அவனுக்குள்ளாக பயம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், பயமுள்ள ஒரு இருதயமாக என்ன செய்தது? காணப்பட்டதாக இருந்தது. அவன் பயந்தவனாக காணப்பட்டபடினாலே தேவன் அவனுக்கு கொடுத்ததை அவனால் பயன்படுத்த முடியாதபடிக்கு, நீர் கொடுத்த ஒன்றை நீர் என்ன செய்தார்களோ வாங்கியர்களும் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? சொல்லுகிறவனாக இருக்கிறான். இந்த பயத்தை குறித்து தான் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். இவன் எதற்காக பயந்தவனாக இருந்தான்? முதலாவது காரியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் எதற்காக பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம், எப்பொழுது நாம் பயத்திற்கு நேராக தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்கிறது என்றால், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள இவன் எஜமானனை என்ன நினைச்சு வச்சிருந்தான் அப்படின்னா, என் எஜமானன் எப்படிப்பட்டவர்? என் எஜமானன் எப்படிப்பட்டவர்? கடினமுள்ள. முதலாவது காரியம், பயம் எதற்கு ஏற்படுகிறது என்றால், நம்மளுடைய எஜமானனாகிய தேவனை நாம் தவறாக புரிந்து கொள்வதினாலே பயம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. we misunderstand God. தேவன் யார் அப்படிங்கிறதை தவறாக நாம் புரிந்து கொள்வதினாலே நமக்குள்ளாக என்ன செய்கிறது? பயமானது ஏற்படுகிறதாக இருக்கிறது. இப்போ அவன் எஜமானனை நினைத்து கொண்டுதான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று, கடினமுள்ள மனிதன். அவன் இருதயம் எப்படியாக இருக்கிறது? எஜமானன் ரொம்ப டஃப்பான ஆள், ரொம்ப ஹார்டான மனுஷன், அவர் கடினமான ஆளுன்ட்டு நினைச்சு அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? பயந்து போனவனாக இருக்கிறான். இதே போலதான் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசம் அப்படின்னா, நமக்கு தெரிந்ததான ஒரு நிகழ்வு. ஆதாம் ஏவாளை தேவன் உண்டு பண்ணினார். இந்த ஆதாம் பாவம் செய்ததற்கு பின்பதாக இந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக தேவனானவர் எல்லா நாளும் வருகிறது போல அவர் சாயங்கால வேளையில் என்ன செய்கிறார்? வருகிறவராக இருக்கிறார். அவர் வந்து காண்கிறவராக இருந்து ஆதாம் என்ன செய்கிறார்? தேடுகிறவராக இருக்கிறார். அவர் தேடி வரும்போது ஆதாம் எந்த நிலைமையில காணப்பட்டான் என்றால், வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவள், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் அவன் என்ன செய்தானா? பயத்தினாலே அவனுக்கு என்ன கேட்க மாட்டேக்கு? தேவனுடைய சத்தம் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேக்கு? தேவன் என்ன கேட்டார்? 9வது வசனத்தில் பார்க்கும்போது, நீ எங்கே? தேவன் என்ன கேட்கிறாரு? வேர் ஆர் யூ? அவருடைய அழைப்பு எப்படியாக இருக்கிறது என்றால், அவர் கிருபையாக அழைக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய்? அப்படின்ட்டு ஒரு தேடலும் ஒரு இரக்கமுள்ள ஒரு சத்தத்தை அவனால் என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. ஏன்னா, நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே நான் என்ன செய்கிறேன்?
பயந்தவனாக காணப்பட்டேன். இப்போ இந்த எஜமானன் அல்லது இந்த தேவன் எப்படி அவர்களை அழைத்தார் என்றால், கிருபையாக இரக்கமாக அவர்களை என்ன செய்தார்? அழைத்தார். ஆனால் இவனுக்கு கேட்ட சத்தம் என்ன சத்தமாக இருந்தது என்றால், கடினமான நியாய தீர்ப்பின் சத்தமாக என்ன செய்கிறது இருக்கு. இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை குறித்து எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த தேவன் எனக்கு தகப்பனாக இருந்தார், இதுவரைக்கும் இந்த தேவன் எல்லா நாளும் சாயங்காலம் வந்து என்னோடு கூட என்ன செய்தார்? சஞ்சரித்து கொண்டு இருந்தா. ஆனால் இப்பொழுது நான் தவறு செய்தபடினாலே அவர் என்ன செய்ய மாட்டார்? எனக்கு தகப்பனாக இருக்க மாட்டார், அவர் நியாயாதிபதியாக மாறிடுவார் என்று இந்த ஆதாம் எண்ணிக்கொண்டு அவனுக்குள்ளாக பயம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறதாக இருக்கிறது. அநேக வேளையில் நாமும் இப்படியாக தான் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாத தக்கமாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இந்த பயமானது நம்மை ஆண்டவருக்குள்ளாக வளராதபடிக்கு நம்ம என்ன செய்கிறதாக இருக்கிறது? தடுக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். முதலாவது பயம் எது நிமித்தமாக வருகிறது? எஜமானனை அல்லது தேவனை தவறாக புரிந்து கொள்கிறதினாலே பயமானது நமக்குள்ளாக ஏற்படுத்தப்படுகிறது. இரண்டாவது காரியமாக இந்த பயம் எதனால ஏற்படுத்தப்படுகிறது? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் நான் பயந்து போய், ஓகே, நான் பயந்து போய் என்ன செஞ்சேன்? இந்த உம்முடைய தாளந்தை எங்க வச்சேன்? நிலத்துல போய் என்ன செய்கிறான்? இவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு தாளந்து என்ன செஞ்சிடக்கூடாது? தொலைந்து போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, நான் இழந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதான பயத்தின் நிமித்தமாக அதை கொண்டு போய் எங்க புதைத்து வைக்கிறவனாக இருக்கிறான்? நிலத்துல என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? நியாயம்தானே? நியாயம்தானே? ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு? 5. இன்னொருத்தனுக்கு 2. 5 தாளந்துல அவன் ஒரு 2 தாளந்தை இழந்தாலும் அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு 3 தாளந்து பாக்கி இருக்கு. 2 தாளந்துல ஒரு தாளந்தை இழந்தாலும் அவனுக்கு என்னது இருக்கு? ஒரு தாளந்து பாக்கி இருக்கு. இப்போ ஒரு தாளந்து உடையவனுக்கு ஒரு தாளந்தை இழந்து விட்டான் அப்படின்னா அவன்கிட்ட ஒண்ணுமே. அப்போ அவனுடைய பயம் வாஸ்தவமான ஒரு பயமாக இருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்த்தோம் ப்ராக்டிக்கல் அப்படின்னா, இவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலை, விரும்பலை அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறவராக இருக்கிறார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலையும் 21வது வசனத்திலையும் நீங்க பார்க்கும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ என்ன செய்தாய்? யாருக்கு சொல்றாரு? 5 தாளந்து வாங்கினவனுக்கும் கொஞ்சத்துல சொல்றாரு, 2 தாளந்து வாங்கினவனுக்கும் கொஞ்சத்துல என்ன செய்தார்? உண்மையாயிருந்தான்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய பார்வைக்கு 5 தாளந்தும் என்னதாக இருக்கிறது? கொஞ்சமாக தான் இருக்கு. 3 தாளந்தும் கொஞ்சமாக தான் இருக்கு. ஒரு தாளந்தும் என்னதாக தான் இருக்கு? அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும்படியாக தான் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனா இவனுக்கு பயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு தாளந்தை கூட நான் இழந்து போனேன் என்றால் நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? நஷ்டமாக எனக்கு என்ன செய்தோம்? போய்விடும் என்று பயந்து அவன் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான்? புதைத்து வைத்தவனாக இருந்தான். அநேக நேரங்களில் நாமும் இவ்வாறாக தான் பரலோக ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் கிரியைகளை செய்வதற்கு முன் வரும்போது, நாம் தேவனுக்காக செய்தால் நாம் இழந்து விடுவோமோ என்கிறதான பயம், நம்மிட இருக்கிறதான காரியங்களை நாம் தொலைத்து விடுவோமோ, நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்கிறதான பயத்து நிமித்தமாக பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்களை நாம் முன்வந்து செய்வதற்கு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? அஞ்சுகிறவர்களாக காணப்படுகிறோம். வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க சவுல் என்கிற ஒரு ராஜா என்ன செய்கிறாரு? காணப்படுகிறவராக இருக்கிறாரு. தேவன் அவரை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ போய் அமலேக்கியர்களை முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவர்களுடைய எல்லாவற்றையும் சங்காரித்து அவர்கள் மேல் இரக்கம் வைக்காமல், புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரீயாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? அப்படின்னா என்னது? இந்த அமலேக்கியர்களை வேரோடு என்ன செஞ்சிடணும்? அழிச்சு விடணும் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? செஞ்சிருக்கிறாரு தேவன். என்ன செஞ்சிருக்கிறாரு? சவுல் ராஜாவுக்கு கட்டளை கொடுத்தவராக இருக்கிறாரு.
தேவன் அமலேக்கிரர்களை அழகாக இந்த சவுலினுடைய கைகளுக்குள்ளாக கொடுக்கிறார். இவர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறாங்க, அநியாயம் செய்தவர்களாக இருக்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களை தேசத்திலிருந்து என்ன செய்யணும்? முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்? அவர்கள் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் இவங்க போறாங்க, அங்க போய் நின்று பார்க்காங்க, நல்லா பார்த்துட்டு யாரெல்லாம் அழிக்க முடியுமோ அழிக்காங்க. ஆனால் தேவன் சொன்ன கட்டளைக்கு அவர்கள் என்ன செய்யல? கீழ்ப்படியல. என்ன செஞ்சாங்க அவங்க? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான என்ன ஆயிட்டு? என்ன நடந்திருக்குங்க? நிகழ்வு என்ன நடந்திருக்கு? இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? அழிக்கும்படியாக உள்ள போறாங்க. உள்ள போய் அழிக்க போகும்போது இப்போ சவுலோடு கூட ஒரு 16,000 பேர் இருக்கிறாங்க. அங்க எதிராளிகள் பல லட்சம் பேராக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறாங்க. இந்த ஆட்கள் பார்த்துட்டு ஒரு காரியத்தை எண்ணுகிறாங்க. என்னவென்றால், இவர்களை அழிப்போம், ஆனா இவர்களுடைய தேசத்துல நலமாக தோன்றுகிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி உடைய ப்ராடக்ட்ஸை மட்டும் என்ன செஞ்சிருவோம்? நம்ம விட்டுருவோம். அதுதான் நமக்கு என்னதாகும்? பிரயோஜனப்படுமே. அவர்களுடைய ஆடு மாடுகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். மிருக ஜீவன்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம், வேலைக்காரர்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ அவர்களை அழிக்கணும் என்று என்னதுல அவசியம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் என்ன செய்யல? அழிக்கவில்லை. அழிக்காதபடிக்கு அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? அழித்து போட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா சவுலுக்கு அவனுடைய பொறுப்பு, அவனுடைய பதவி ரொம்ப அவசியமாக என்ன செய்தது? காணப்பட்டது. இப்போ ஜனங்கள்கிட்ட போய், ஜனங்களே கேளுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்தையும் அழித்து போடுங்க அப்படின்னா ஜனங்கள் பார்த்து ராஜா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க நமக்கு ஒண்ணுமே இல்லை, இவங்ககிட்ட எல்லாமே இருக்கு, இவங்களுடையதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அழகா உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஜனங்களுடைய ஆதரவு, இந்த ஜனங்களுடைய சப்போர்ட், இந்த ஜனங்களுடைய ஆஸ்திகள் இவர்களுக்கு கிடைக்கும்படியாக சவுல் தேவனுடைய கட்டளை என்ன செய்யல? கீழ்ப்படியாமல் போனா. சாமுவேல் தீர்க்கதரிசி அவன்கிட்ட கேட்கா, ஏன்பா இப்படி செஞ்சா அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்கிறவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து. யார் சொல்ல கேட்டா? யார் சொல்ல கேட்டா? தேவன் அவனை யாருடைய சொல்ல கேட்கும்படியாக அழைத்தார்? தேவன் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்கிறேன்? அமலேக்கியர்களை உன் கைக்குள்ளாக தாரேன், நீ அவர்களை முற்றிலுமாக வெண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனா அவன் யாருடைய சொல்ல கேட்டான் என்றால், இந்த தங்களுடைய கண் பார்க்கும்படியாக, அவன் பார்க்கும்படியான இந்த ஜனக்கூட்டத்தினுடைய ஆதரவை பெறும்படியாக அவர்களுக்கு பயந்து அவன் என்ன செய்தவனாக இருந்தான்? செயல்பட்டவனாக இருந்தான். தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினதை குறித்து அவர் வருந்தினவராக என்ன செய்தார்? காணப்பட்டவராக இருந்தார். ஏனென்றால் இந்த பயம் அவனுக்குள்ளாக வந்துட்டு, அவன் பார்த்தது ஜனங்களை மாத்திரம் பார்த்தா, இந்த ஜனங்களுடைய ஆதரவை நான் இழந்து போவேன் என்றால் என்னால் என்ன செய்ய முடியாது? ராஜாவாக இருக்க முடியாது அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டு, நான் இழந்து விடுவேன், தோத்து விடுவேன், எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவேன், என்னை என் கையை விட்டு போய்விடும் என்று நினைத்து அவன் என்ன செய்தவனாக இருந்தான்? பயந்து போனவனாக என்ன செய்கிறான்? காணப்பட்டவனாக இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த பயமானது இரண்டாவது காரியமாக நாம் இழந்து விடுகிறது நிமித்தமாக நாம் அநேக நேரங்கள் என்ன செய்கிறோம்? நான் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சேன், நான் நேரத்தை கொடுத்தேன் அப்படின்னா என் வேலையை செய்ய முடியாதுன்னு நினைப்போம். பணத்தை கொடுத்தேன் அப்படின்னா அந்த பணம் என்ன செய்யாது? என்னை விட்டு கை போய்விடுமோன்னு நினைப்போம். ஆண்டவரை குறித்து யாராவதுக்கு வார்த்தைகள், சுவிசேஷங்கள் யாருக்காவது சொன்னோம் என்றால் அதில் நமக்கு ஏதாவது லாபங்கள் இருக்காது அப்படின்னு நாம் அநேக நேரங்களில் பயந்து.
ஆனா அந்த எஜமானன் என்ன சொல்கிறான்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்துல அந்த எஜமானன் சொல்லுகிறான், நீ அறிந்திருந்தாய். நீ என்ன அறிந்திருந்தாய்? நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் நீ என்ன செய்திருந்தாய்? அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? 27ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறாரு? அப்படியானால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் பணத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? காசுக்காரர் இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? போட்டு விட. காசுக்காரர் வசத்தில் என்ன செய்து வைத்திருக்கணும்? நீ போட்டு வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நான் வந்து என்ன செஞ்சிருப்பேன்? இது சரி கிடையாதா? வட்டியோட வாங்க முடியுமா? எஜமானன் வட்டியோட வாங்க முடியுமா? எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என்ன எப்படி வாங்கியிருப்பேன்? ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று காசுக்காரர். காசுக்காரர்னு சொல்லணும்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்னதுதான்? ஞாபகம் வர்றது என்னதுதான்? பேங்கர்ஸ் தான் என்ன செய்யும்? ஞாபகம் வரும். பேங்கர்ஸ் தான் என்ன செய்வோம்? நம்ம கொடுத்து வச்சா நமக்கு என்ன செய்யும்? வட்டியோட திரும்ப கிடைக்கும். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஒரு கட்டளை இருந்தது. என்ன என்றால், உன்னுடைய சகோதரனுக்கு நீ வட்டிக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அப்போ இந்த எஜமானன் வட்டி கேட்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஜமானன் தீமையான எஜமானனா என்ன செஞ்சிருவாரு? மாறிடுவார். ஏன்னா இவர் என்ன செய்கிறார்? வட்டி கேட்கிறார். அப்போ நிஜமாகவே அவர் கடினமான மனுஷனாக தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? காணப்பட்டிருக்கிறாரு என்று இவன் என்ன செஞ்சிருக்கிறா? சரியா தான் புரிஞ்சுக்கிறான்ட்டு என்ன செஞ்சுக்கணும்? ஆகிடும். அப்போ இந்த எஜமானன் என்ன கூற விரும்புகிறவராக இருக்கிறார்? அவருக்கு வட்டி தேவையாக காணப்பட்டதா, அல்லது அங்கே வங்கிகள் இருந்துச்சா? காசுக்காரர் என்றால் வங்கிகள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வங்கிகள் என்ன செய்யாது? கிடையாது. பேங்கர்ஸ் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த காலங்களிலே ரோம அரசாட்சியிலே ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு நாணயமானது வித்தியாசமாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. காயின்ஸ் ஆனது வித்தியாசமாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. ரோம அரசாட்சிக்கு வேறான காயின்ஸ், கிரேக்க அரசாட்சிக்கு வேறான காயின்ஸ். எந்த ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்களோ அவர்களுடைய அரசாட்சிக்கு ஏத்தாப்ப நாணயங்கள் என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. ராஜ்யம் செழிப்பா இருந்துச்சு அப்படின்னா தங்கம் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். இல்லைன்னா வெள்ளியில என்ன செய்யப்படும்? நாணயம் என்ன செய்யும்? இருக்கும். நம்மளுடைய இந்தியாவையும் ஆழ்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சந்திரகுப்தா மௌரியாவாக இருக்கட்டும், அல்லது சாணக்கியாஸா இருக்கட்டும், முகல் எம்பையர்ஸாக இருக்கட்டும், இன்னமாக இருக்கிற பிரிட்டிஷ் எம்பையர், ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு காயின்ஸ், ஒவ்வொரு நாணயத்தை என்ன செய்திருந்தாங்க? வைத்தவர்களாக காணப்பட்டாங்க. அப்போ இந்த நாணயத்தை வைத்தவர்கள் இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போகும்போது அங்க என்ன செய்யாது? இங்க உள்ள பணம் அந்த அடுத்த இடத்துல என்ன செய்யாது? செல்லவே செல்லாது. அப்போ அந்த காலத்துல அவர்கள்ட்ட எதுவுமே என்னது இல்லை? கிடையாது. அவர்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு என்ன செய்யாது? சிஸ்டமே கிடையாது. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அவர்கள் வழி பிரயாணமாக என்ன செய்கிறார்கள்? வருகிறவர்களாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்க்குறாங்க, அடுத்த தேசத்துக்கு போகும்போது அந்த நாணயம் என்ன செய்யாது? செல்லாது. அப்போ அந்த எல்கையில் இருக்கிறதான தேசத்து வாசிகள் காசுக்காரர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் காசை வாங்கி, நாணயத்தை வாங்கி, அடுத்த நாணயத்தை அவர்களுக்கு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் காசுக்காரர்களாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த காசுக்காரர்களிடத்துல அதிகமான காசுகள், நாணயம் இருப்பது ஒரு இயல்பான காரியம் அல்ல. இவங்ககிட்ட அநேக காசுகள் இருக்காம என்ன செய்யும்? இருக்கும். ஆகவே இந்த எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் இந்த காசுக்காரர் இடத்துல போய் உன் காசை கொடுத்திருந்த அப்படின்னா, அவனாவது யாருக்காவது பிரயோஜனமாக என்ன செஞ்சிருப்பான்? அதை கொடுத்து அந்த தாளந்தை ஆசீர்வாதமாக ஆக்கியிருப்பானே அப்படின்ட்டு சொல்லி, இந்த ஒரு தாளந்தை நீ புதைத்து வைத்து அது உனக்கும் பிரயோஜனம் இல்லாம எனக்கும் பிரயோஜனம் இல்லாம இந்த அளவுக்கு நீ மோசமாக்கினியே அப்படின்ட்டு என்ன செய்தார்? அவன் கேட்டவனாக இருந்தான். என்ன ஆகிவிட்டது என்றால், அவன் பயத்து நிமித்தமாக அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அவன் துண்டிக்கப்பட்டவனாக என்ன செய்கிறான்? காணப்பட்டவனாக இருக்கிறான். எஜமானன் என்ன கூறுகிறார் என்றால், நீ எதாகிலும் என்ன செய்திருக்கலாம், நீர் எப்படியாகிலும் நீ என்ன செய்திருக்கலாம், இதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா பயத்து நிமித்தமாக அவன் பயன்படுத்தாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? போனவனாக இருந்தான். இவ்வாறாக தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் பயங்கள் நம்மை சுற்றி திகழும் போது நாம் தேவனை சரியான விதத்தில் அறியாதது நிமித்தமாக பயங்கள் நம்மை ஆட்கொள்கிறதாக என்ன செய்கிறது?
இருக்கிறது. தேவனுடைய தன்மைகளை நாம் அறியாமல் இருக்கிறபடினாலே பயங்கள் நம்மை ஆட்கொள்கிறதாக இருக்கிறது. இவ்வாறாக நாம் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் ஏதாகிலும் செய்தால் நாம் இழந்து விடுவோம், நாம் தோத்து விடுவோம், நாம் அவமானப்பட்டு விடுவோம் என்று நாம் அநேக நேரம் நினைத்து இந்த பயமானது நம்ம இன்னும் இருக்குகிறதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இந்த பயம் கடைசியாக நம்ம இடத்தில் என்ன செய்கிறது என்றால், நம்மை முற்றிலுமாக அது இடை கட்டி நாம் ஒண்ணுமே செய்யக்கூடாத அளவுக்கு நம்மை முடக்கி விடுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. The fear actually paralyzes us. நம்மை முடக்கி விடுகிறதாக இருக்கிறது. அந்த முடக்குவாதத்தை தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அந்த முடக்குவாதத்தை விட்டு நீ ஏதாகிலும் என்ன செய்ய வேண்டாமா, செய்ய வேண்டாமான்ட்டு என்ன செய்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய முடிவு என்னதாக மாறிட்டு அவன் என்ன செய்யப்பட்டான், எங்க போடப்பட்டான், அவன் எங்க போடப்பட்டான், அழுகையும் இருளான பற்களிப்பும் உள்ள இடத்திற்குள்ளாக அவன் என்ன செய்தான், தள்ளப்பட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்றைய சமூகத்திற்குள்ளாக நாம் வரும்போது அநேக நேரங்களிலே பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்கள், தேவனுடைய சமூகத்திற்கான காரியங்களை செய்வதற்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பயம் நமக்கு ஒரு பெரிய தடை கற்களாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் தேவன் கூறுகிறார், இந்த பயத்தை விட்டு நாம் விடுபடும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பயமுள்ள இருதயத்தை நமக்கு என்ன செய்யல, தரல. பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்யல, தரல. பலனும் விடுதலையும் நமக்கு தெளிந்த புத்திமுள்ள ஆவியை தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான தைரியத்தோடு செயல்படும்படியாக தேவன் என்ன செய்கிறார், நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். 3.5 ஆண்டு காலங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானோடு பிரயாணித்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறாங்க, அதிசயங்களை பார்க்கிறாங்க, அவர் செய்கிறதான அவர் சொல்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. அது எவ்வளவு ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. இதே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், மரணம் வருகிறது, நான் சிலுவையில மரிப்பேன், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு என்ன செய்வேன், எழும்புவேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா இந்த சீஷர்களுக்கு என்ன செய்யல, புரியல. இந்த சீஷர்கள் காண்றாங்க, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரணம் அடைந்தார், அவரை அடக்கம் பண்ணப்பட்டார், அந்த 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுதல்ல போய் என்ன செய்யறாங்க, கல்லறையை போய் பார்க்கிறாங்க. ஆனா அங்க யார் இல்லை, இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை, உயிரோடு எழும்பி வந்திருக்கிறாரு. மகளே மரியாளுக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்பாடை கொடுத்திருக்கிறாரு. சீஷர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. இது எல்லாம் கண்ட பிறகும் இந்த சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அறைக்குள்ளாக தங்களை என்ன செய்கிறாங்க, பூட்டி கொண்டு பயத்தோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை முடக்கி கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவானவர் வந்து கூறுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். மறுபடியுமாக அவர் அந்த அறைக்குள்ளாக வந்து அந்த பயந்து போன இருதயங்களை கண்டு அவர் கூறின காரியம் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதானத்தை தேவன் நம்மளுடைய இருதயங்களை தந்தருளி பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவ சமாதானத்திற்கு நேராக நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நம்மளுடைய திருச்சபைகளையும் நடத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்காக தொடர்ந்து நாம் எழுந்து நிற்க பிரகாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்டதான மெய்யான கிருபைகளை தந்து தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.